இதுல சந்தேகம்லாம் நமக்கு தேவையில்லை. பாகிஸ்தான்ல இருந்து என்னை பிரிச்சு தனிநாடு பங்களாதேஷ் கோரிக்கை வச்சார். அந்த அந்த டைம்ல இங்க இந்தியால இருக்க மேற்கு வங்காளத்து மக்கள் வந்து அவங்களுக்கு கண்மூடித்தனமா ஆதரவு தெரிவிச்சாங்க. இந்த ஆதரவை இந்திய அரசாங்கம் கேட்டு அடிப்பணிஞ்சு பாகிஸ்தானோட போரிட்டு அந்த பங்களாதேஷ தனியா பிரிச்சு கொடுத்தாங்க. இவன் பங்களாதேஷ்காரன் வந்து முஸ்லிம், இங்க இருக்க வெஸ்ட் பெங்கால்காரன் வந்து இந்து. எதன் அடிப்படையில அவன் ஆதரவு தெரிவிச்சான்னா, ரெண்டு பேருக்கும் மொழி ஒரே மொழி, வங்காள மொழி. இதுக்காக அவன் ஆதரவு தெரிவிச்சு இந்தியா இதுல தலையிட்டு தனிநாடு வாங்கி கொடுத்தாங்க. இங்க நம்மளுக்கும் ஈழ மக்களுக்கும் இனம் ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே ரத்தம் இருந்தும் நம்ம மக்கள் ஆதரவு தெரிவிக்காதது ஏன்? உண்மையிலே உங்களுக்கு இந்த உணர்வு வரலையா, இல்ல உணர்வு வரக்கூடாதுன்னு இங்க இருக்க தமிழின விரோதிகள் நம்மள தடுத்து வச்சிருக்காங்களா? உணர்வே இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உணர்வு இருக்கு, ஆனால் அரசியல் மயப்படுத்தப்படக்கூடிய சூழல்கள் இல்லை. அதாவது அதை வைத்து அரசியல் செய்த இயக்கங்கள் அதை வியாபாரமாக்கிக்கிட்டதுனால மக்களுக்கு வந்து அந்த உணர்வு மழுங்கடிக்கப்பட்டிருச்சு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். மக்கள் மீதான என்னுடைய கருத்தையும் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ இந்திய அரசு நம்மள ஆதரிச்சு நமக்காக பேசணும்னா, பாபு ஜெயக்குமார் சொன்ன மாதிரி ஒரு பத்திரிகைக்கு நெருக்கடி கொடுக்கணும்னா அந்த விளம்பரதாரர்கிட்ட போய் இந்த பத்திரிகையில நீங்க விளம்பரம் கொடுத்தீங்கன்னா நாங்க வாங்க மாட்டோம், அந்த மாதிரி நம்ம பேப்பரை வாங்கி எரிக்கிறத விட அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதுக்கு